உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் தீர்ப்பு வழங்கிய பின்னர் அந்த தீர்ப்பு செல்லாது என்று சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ராமலிங்கம் வர்சஸ் ரங்கம் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்போ ஒரு பாகப்பிரிவினை வழக்கு நடைபெறுகிறது. வாதிகளுக்கு ஆதரவாக முதன்மை தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக ஒரு நிறைவேற்றுதல் மனுவை தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் ஒரு நீதிமன்ற ஆணையரை நியமனம் செய்து சொத்துக்களை பாகம் பிரித்து சுவாதீனத்தை அந்த வாதிகளிடத்தில் ஒப்படைத்த பின்னர் இப்போ பிரதிவாதிகள் என்னுடைய தந்தையினுடைய பெயரில் ஒரு உயிலோ அல்லது செட்டில்மெண்ட்டோ எழுதி வைத்து இருக்கிறார். அதனால் இந்த சொத்து என்னுடையது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட, அதாவது அந்த வாதிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த சுவாதீனத்தையும் அந்த தீர்ப்பையும் ரத்து செய்து சுவாதீனத்தை மீட்டு என்னிடத்தில் மீண்டுமாய் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி சிபிசி செக்ஷன் 47 பிரகாரமாக ஒரு நிறைவேற்றுதல் மனுவை தாக்கல் செய்ய முடியுமா என்றால் அப்படி தாக்கல் செய்ய முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ சொத்தினுடைய உரிமையாளர் உண்மையிலேயே ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் ஒரு 3 நபர்கள் அந்த சொத்தை அபகரிப்பு செய்து அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு சாதகமாக வந்துவிட்டால் அப்படி அவர்களை எதிர்த்து ஆர்டர் 21 ரூல் 99 கீழாக ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.